குருப்பியோ நமக. இந்த அசரீர்மலை முருகனை பார்த்த உடனே எனக்கு வேற ஒரு கதை ஞாபகம் வருதுங்க. ஒரு சன்னியாசி என்ன பண்ணாருங்க, முருகனை கொஞ்சம் உதாசீனம் பண்ணாருங்க. நான் அப்பனை பாடுற வாயால் இந்த சுப்பனை பாட மாட்டேன்னாருங்க. என்னங்க, அப்பனை பாடுற வாயால் இந்த சுப்பனை பாட மாட்டேன்னாருங்க. அவருக்கு என்ன நடந்ததுன்றத ஒரு சில நிமிஷம் உங்ககிட்ட சொல்கிறேங்க. அது ஒரு குளக்கரையில் அந்த சன்னியாசி தவம் செஞ்சுட்டு இருக்காருங்க. தவம் செய்யும்போது என்னன்னா, நல்லா கான்சன்ட்ரேஷன் போட்டு மரத்திலேருந்து ஒரு இலை கீழே விழுந்ததுங்க. அந்த இலை விழும்போது அந்த இலையினுடைய ஒரு பாதி தண்ணியிலையும் இன்னொரு பாதி வெளியிலே இருந்ததுங்க. சன்னியாசி தவத்தை விட்டுட்டு அந்த இலையை பார்த்தாருங்க. தண்ணியில் விழுந்தது மீனாக இருக்குதுங்க. வெளியில் வந்தது பாதி இருந்தது பாருங்க, அது கருடன் ஆச்சுங்க. இந்த மீன் தண்ணியில் அப்படி நீந்தி போகுது, கருடன் மேலே போகுது. இவருடைய அட்டென்ஷன் ஆயிடுச்சுங்க. பக்தி நின்று போச்சுன்னு சொல்லி ஒரு பூதகி என்ன பண்ணாங்க, அந்த சன்னியாசியை பிடிச்சி ஒரு இடத்துல அடைச்சி வச்சாங்க. அங்கே ஏற்கனவே 999 தேவர்கள் உள்ளே இருக்காங்க. இவர் போன உடனே 1000 ஆயிடுச்சுங்க. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீ ஏயா இங்கே? அந்த பூதகி 1000 பேர் ஆன உடனே எங்களை எல்லாம் சாப்பிட்றதா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன், ஒரு இலை வந்தது, இலையில மீன் அந்த பாதி மீனாச்சு, மீதி பருந்தாச்சு. மீன் முதக்குது, பருந்து மேலே போகுது. இதை நான் அனலைஸ் பண்ணேன்னா, வாழ்க்கையில் மீன் எப்படி தண்ணியில் மேலோட்டமாக இருக்குது அதை மாதிரி இருக்கணும். குடும்ப வாழ்க்கையை விட்டதுக்கப்புறம் பருந்து எப்படி ஆகாசத்தில் பறக்குதோ அதை மாதிரி இருக்கணுன்ற தத்துவம் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு அந்த சன்னியாசி சொன்னாருங்க. எல்லாம் சரி, நீ இப்போ மாட்டிக்கினியா, என்ன பண்ண போகிற, நம்ம எல்லாரும் சேர்த்து பூதகி சாப்பிட்டுடுவாரன்னு போட்டு திருப்பி ஒரு சிரிப்பு சிரிக்குதுங்க. அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டவுடனே என்னான்னு பார்க்கும்போது அந்த சன்னியாசிக்கு ஞாபகம் வந்ததுங்க. ஐயோ முருகா, உன்னை நான் தப்பாக சொல்லிட்டேனே, அப்பனை பாடுற வாயால் இந்த சுப்பனை பாட மாட்டேன்னு உன்னை சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகாற்றுப்படை பாடினாருங்க. அந்த சன்னியாசி நக்கீரர்ன்ற, உங்களுக்கு தெரியும், மதுரையில் பெரிய சங்கவனத்தை புலவருங்க. அவர் பாடின உடனே முருகர் என்ன பண்ணாரு, இந்த பாருங்க, இந்த வேல் இருக்கு பாருங்க, இந்த வேலை அனுப்பி அந்த 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 பூதகி வச்சிருந்த ஜெயிலேருந்து அவங்க அத்தனை பேரையும் காப்பாற்றினாருங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி அரிய தகவலை உங்களுக்கு கொடுக்குறேன். திலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.